அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 8/8/2025 ஆடி மாதத்தின் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம். ஆடி வெள்ளி அம்பாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். வரலட்சுமி விரதம் அன்று திருமண தடை நீங்க, திருமண பாக்கியம் கைகூட, திருமணமானவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்க எளிமையான வழிபாடுகளை தவறாம செய்யுங்க. இந்த நாளில் கலசம் வைத்து வழிபடுபவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் கலசம்லாம் வைக்க மாட்டேன், மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படம் வச்சுருக்கேன், அந்த படத்தை வச்சு வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வழிபாடு செய்யும்போது தாமரை மலரால் அலங்காரம் செய்யுங்க. தாமரை மலர் கிடைத்தால் தாமரை மலரை நீங்கள் அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட்டால் 16 செல்வங்களும் நிச்சயமாக தேடி வரும். ஏன்னா மகாலட்சுமி தாயார் தாமரை மலரில் வீற்றிருப்பவள். அவளுக்கு ரொம்ப பிடித்த ஒரு மலர் பார்த்தீங்கன்னா தாமரை மலர். தாமரை மலர் அதை போல வாசனை மிகுந்த மலர்கள் எல்லாமே அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக தாமரை மலர் வாங்கி வச்சுக்கோங்க. தாமரை மலர் வைத்து நீங்கள் வழிபடும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வறுமை நீங்கும், கடன் தீரும், பணம் சேரும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை இப்போ கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா இன்று சாயங்காலமே நீங்கள் அம்பாலை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். அதாவது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கலசமெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வீட்டு வாசல்லேருந்து நம்ம அம்பாலை உள்ளே அழைச்சிட்டு வருவோம் இல்லையா, அந்த நேரத்துலையும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லலாம். நாளை காலை வாசக்கதவை திறக்கும் போதும் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லலாம். மந்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மந்திரம் சொல்கிறதுனால என்ன நடக்கும், நம்ம மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்மளுடைய காற்று இந்த பிரபஞ்சத்திடம் போய் சேர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு தேவையானதை கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும். பஞ்சபூதங்களின் சக்தியும் கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை பெற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் மந்திரம் சொல்கிறது என்ன மந்திரம் சொன்னாலும் சரி, நம்பிக்கையோடு மந்திரத்தை ஜெபித்து பாருங்கள், அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போகாது. இந்த வரலட்சுமி விரதம் என்று காலை கதவை திறக்கும் போதும் அம்பாலை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரும்போதும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் வரலட்சுமியே போற்றி போற்றி, ஓம் வரலட்சுமியே போற்றி போற்றின்னு சொல்லலாம். இல்லை ஓம் வரலட்சுமி தாயாரே நமக, ஓம் வரலட்சுமி தாயாரே நமக என மந்திரத்தை 27 முறை நீங்கள் வாய்விட்டு உச்சரித்தும் சொல்லலாம், மனசுக்குள்ளையும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அம்பாளை அழைக்கும் போது அம்பாளின் மனம் குளிர்ந்து உங்கள் ஆசைகளும் தேவைகளும் நிச்சயமாக நிறைவேறுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவாவின் அருளாலும் வரலட்சுமி தாயாரின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.